ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள்ளெழுச்சி உடன் இணைந்த பக்தியோ அல்லது தானாகவோ எழும் அன்போ இல்லாமல் குருட்டுத்தனமாக திரும்ப திரும்ப கூறப்படும் கோரிக்கைகளோ அல்லது சங்கல்பங்களோ ஒருவரை தன்னுடைய பிரார்த்தனையின் பொருளை அறியாத வெறும் பிரார்த்திக்கும் கிராமபோன் ஆக்குகிறது. மனதிற்குள் எதையாவது சிந்தித்து கொண்டு குரல் ஒளியாலும் இயந்திரத்தனமாகவும் திரும்ப திரும்ப கூறுதல், இறைவனின் நாமத்தை வீணாக உச்சரித்தல் பலனளிக்காது. ஒரு கோரிக்கை அல்லது ஒரு பிரார்த்தனையை மனதிலோ அல்லது வாய்விட்டோ திரும்ப திரும்ப ஆழ்ந்த கவனம் மற்றும் பக்தியுடன் கூறுவதானது அந்த பிரார்த்தனையை தெய்வீகமாக்குகிறது. மேலும் உணர்வு பூர்வமான நம்பிக்கையான ஒப்புவித்தலை உயர் உணர்வு நிலை அனுபவத்திற்கு மாற்றுகிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் கோரிக்கையின் கருத்தின் மேல் அது உங்களின் ஒரு அம்சம் ஆகும் வரை தியானம் செய்யுங்கள். அந்த கோரிக்கையின் மேல் தியானம் செய்யும் பொழுது அதை பக்தியால் தோய்த்திடுங்கள். உங்கள் தியானம் ஆழமாக செல்லும் பொழுது உங்கள் பக்தியை பெருக்கி உங்கள் இதயத்தின் வெளிப்பாடு போன்று மானசீகமாக அக்கோரிக்கையை அர்ப்பணியுங்கள். இந்த குறிப்பிட்ட கோரிக்கையின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட உங்களது இதயத்தின் ஏக்கம் இறைவனால் உணரப்படுகிறது என்ற நம்பிக்கையால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்களது பக்திமயமான கோரிக்கையாகிய திரைக்கு நேர் பின்னால் இறைவன் உங்களது ஆன்மாவின் நிசப்தமான வார்த்தைகளை செவிமடுத்து கொண்டிருப்பதாக உணருங்கள். இதை உணருங்கள். உங்களது இதய கோரிக்கையுடன் ஒன்றாகி விடுங்கள். மேலும் இறைவன் உங்களுக்கு செவிமடுத்துள்ளான் என்பதை முழுமையாக நம்புங்கள். பிறகு இறைவன் உங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவாரா என்பதை அறிய நாட்டம் கொள்ளாமல் உங்கள் கடமையை கவனிக்க செல்லுங்கள். உங்கள் கோரிக்கை கேட்கப்பட்டு விட்டது எனவும் இறைவனது எதுவோ அதுவே உங்களுடையதும் ஆகும் என நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எனவும் முற்றிலும் நம்புங்கள். இறைவன் மீது இடைவிடாது தியானம் புரியுங்கள். நீங்கள் அவனை உணரும் பொழுது அவனுடைய தெய்வீக புதல்வனாக உங்களுடைய நியாயமான மரபுரிமையை பெறுவீர்கள். கடவுள் எல்லோருக்கும் பதிலளிக்கிறான், எல்லோருக்காகவும் வேலை செய்கிறான். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கூறினார், எவ்வளவு தடவை கடவுள் அவர்களது பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறான் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது அரிது. ஒரு சிலருக்கு மட்டும் பாரபட்சமாக அல்லாமல் நம்பிக்கையுடன் அவனை அணுகும் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைக்கும் செவி சாய்க்கிறான். அவனுடைய குழந்தைகள் எங்கும் நிறைந்த தங்கள் தந்தையின் அன்பான கருணையின் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நம்பிக்கை நம்முள் வளர்க்கப்பட வேண்டும். கூறப்போனால் நம் உள்ளிருந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது இருக்கிறது, ஆனால் வெளிக்கொணரப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனித்தீர்களானால் எண்ணற்ற வழிகளின் மூலமாக இறைவன் செயல்புரிவதை நீங்கள் காண்பீர்கள். இவ்வாறாக உங்கள் நம்பிக்கை பலப்படும். வெகு சிலரே இறைவனின் மறைந்திருக்கும் கரங்களை நாடுகிறார்கள். பெரும்பாலான மனிதர்கள் நிகழ்வுகளின் போக்கை இயற்கையானதாகவும் தடுக்கப்பட முடியாததாகவும் கருதுகின்றனர். பிரார்த்தனையின் மூலமாக எத்தகைய அடிப்படை மாற்றங்கள் சாத்தியமாகும் என்பதை அவர்கள் அரிதாகவே அறிந்திருக்கிறார்கள். இறைவனிடத்தில் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளல். உடனடியாக குணமடைவதற்கான மிகச் சிறந்த முறை இறைவனிடத்தில் முழுமையான கேள்விகளற்ற விசுவாசம் கொள்வதாகும். அந்த விசுவாசத்தை தூண்டுவதற்கான ஒரு இடைவிடாத முயற்சியே மனிதனுடைய மகத்தான மற்றும் மிகச்சிறந்த பயன் தரும் கடமையாகும். இறைவனிடம் வைக்கும் நம்பிக்கையும் இறைவனிடம் காட்டும் விசுவாசமும் வெவ்வேறானவை. நீங்கள் நம்பிக்கையை சோதித்து அதன்படி வாழாமல் இருந்தால் அது பயனற்றது. நம்பிக்கை அனுபவமாக மாற்றப்படும் பொழுது அது விசுவாசமாகிறது. நீங்கள் நம்புவதற்கு விருப்பப்படலாம், நீங்கள் நம்புவதாக நினைக்க கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் நிஜமாகவே நம்பினால் அதன் பலன் உடனடியாக இருக்கும். விசுவாசம் முரண்பட முடியாதது. அது சத்தியத்தை பற்றிய உள்ளுணர்வு பூர்வமான திட நம்பிக்கை. மேலும் அதை முரண்பாடான சாட்சியினாலும் கூட அசைக்க முடியாது. இந்த மகத்தான சக்தி எவ்வாறு வியக்கத்தக்க முறையில் செயல்படுகிறது என்பதை நீங்கள் உணர்வதில்லை. இது கணித ரீதியாக இயங்குகிறது. நிகழுமா என்ற கேள்விக்கு இடமே இல்லை. விசுவாசம் என்பதுக்கு நிரூபணமும் ஆகியிருக்கிறது. எல்லையற்ற சக்தியை தருவதற்கு உங்களது எண்ணங்கள், பிரார்த்தனைகள் மற்றும் திட நம்பிக்கைகளுக்கு நேர் பின்னால் இறைவனது சக்தி உங்களுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது என எப்பொழுதும் சந்தேகத்துக்கு இடமின்றி நம்புங்கள். உங்களுக்குள் ஒவ்வொன்றிலும் அவனது செயல்பாட்டை ஒப்புக்கொள்ளுங்கள். அதனால் எப்பொழுதும் உங்களுடன் அவனை பெற்றிருப்பீர்கள். இடைவிடாத பிரார்த்தனையினாலும் தொடர்ந்த நம்பிக்கையினாலும் அந்த மாபெரும் சக்தியை எழுப்ப முடியும்.
நீங்கள் சரியான முறையில் உணவு உட்கொண்டு உடலுக்கு தேவையானதை செய்து கொண்டிருங்கள். ஆனால் இடைவிடாது அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, நீதான் என்னை குணப்படுத்த முடியும். ஏனெனில் வைத்தியர்கள் மருந்துகளினால் எட்ட முடியாத ஜீவ அணுக்களையும் உடலின் சூட்சுமமான நிலைகளையும் நீதான் கட்டுப்படுத்துகிறாய். மகிழ்ச்சி நிறைந்த குரலில் லாகிரி மகாஷயர் கூறினார், அந்த சர்வ வல்லமையுள்ள பரமாத்மாவினால் மருத்துவர் இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் எவரையும் குணப்படுத்த முடியும் என்பதை எப்பொழுதும் அறிந்து கொள். இது இறைவனது உலகம். அவன் உங்களை இங்கிருந்து எடுத்துக்கொள்கிறான். அவனே உங்களை இங்கே வைத்திருக்கிறான். மருத்துவர் நான் உங்களை குணப்படுத்துவேன் என்று கூறும் பொழுது இறைவன் உங்களை எடுத்துக்கொள்ள தீர்மானித்தால் நீங்கள் சென்று விடுவீர்கள். எனவே உங்களது வாழ்க்கையை அவனுக்காக வாழுங்கள். ஒரு நோயுற்ற மனிதன் தனது நோயை போக்கிக் கொள்வதற்கு மனப்பூர்வமாக முயற்சி செய்ய வேண்டும். பின் மருத்துவர்களை கூட நம்பிக்கை இல்லை என்று அறிவித்தாலும் அவன் மிகுந்த மன அமைதியுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் பயமானது சர்வ சக்தி படைத்த கருணாமயமான இறை இருப்பின் மீதுள்ள விசுவாசத்தின் கண்களை மூடிவிடுகிறது. பரபரப்பான கவலையில் மூழ்குவதற்கு பதிலாக சங்கல்பித்துக் கொள்ள வேண்டும். நான் உனது அன்பான கவனிப்பு எனும் கோட்டையினுள் என்றும் பத்திரமாக இருக்கிறேன். பயமற்ற பக்தன் குணப்படுத்த முடியாத நோய்க்கு ஆளாகி மாள நேரும் பொழுது இறைவன் மீது கவனத்தை செலுத்தி உடல் சிறையிலிருந்து விடுதலை அடைந்து சூட்சும உலகத்தில் ஒளி பொருந்திய மறுமை வாழ்விற்கு செல்ல தயாராகிறான். இதன் மூலம் அவனது அடுத்த பிறவியில் மிக உயர்ந்த முக்தி எனும் லட்சியத்திற்கு மிக அருகில் அவன் முன்னேறுகிறான். அனைத்து மனிதர்களும் ஒவ்வொரு வெளிப்புற பேரிடரையும் ஆன்ம உணர்வு நிலை வெல்ல முடியும் என்று உணர்ந்து கொள்வதை இலக்காக கொள்ள வேண்டும். ஆன்மீக சக்தி படைத்தவர்களுக்கு மரணம் கூட ஒன்றுமே இல்லை. ஒரு தடவை நான் இறந்து கொண்டிருப்பதாக கனவு கண்டேன். இருந்த போதிலும் நான் அவரிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன், இறைவா, பரவாயில்லை, எதுவும் உன் திருவுள்ளமே. பிறகு அவன் என்னை தொட்டான். நான் உண்மையை உணர்ந்தேன். நான் எப்படி இறக்க முடியும்? அலையால் இறக்க முடியாது. அது பெரும் கடலுள் மீண்டும் மூழ்கி மறுபடியும் முன்னால் வருகிறது. அலை எப்பொழுதும் இறப்பதில்லை. நானும் என்றும் இறக்க முடியாது. ஓம் தொடரும்.